أعلم ولتكن منكم أمة يدعون إلى الخير. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. فقال رسول الله صلى الله عليه وسلم: الساعي على الأرملة والمسكين كالمجاهد في سبيل الله وكالقائم لا يفطر وكالصائم لا يفطر. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளாலும் பெருங்கிருபையினாலும் இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை அன்று இந்த இனிய மாலை பொழுதில் எதிர்வரக்கூடிய ரமதான் மாதத்தை பற்றி சிந்திப்பதற்கும் அதிலே நாம் எப்படி அந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை பற்றிய நினைவூட்டல்களுக்குமாக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய இந்த ஜமாத்தை ஏற்றுக்கொள்வானாக. இங்கே பேசக்கூடிய பேச்சுக்களை அவனுக்கு பிடித்தமான பேச்சுக்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. எதிர்வரக்கூடிய ரமதானை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ரமதான் மாதம் எல்லா மாதங்களையும் விட சிறந்த மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான். அந்த நோன்பை கடமையாக்கதை பற்றி சொல்லக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள் ரொம்ப ஆழமான வாசகம். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓரிரை நம்பிக்கை கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது, கடமையாக்கப்பட்டுள்ளது என்று முதலாவது வாக்கியத்தை அல்லாஹ் சொல்கின்றான். நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதா அப்படின்னா சாப்பிட முடியாதா? தண்ணி குடிக்க முடியாதா? தாம்பத்திய வாழ்க்கையில் இன்பம் தூக்க முடியாதா மனிதன்? ஐயையோ, இது என்ன புதுசா இருக்குது, ரொம்ப சிரமமா இருக்குதே அப்படின்னு அந்த முதல் வாக்கியத்தை படித்தவுடன் மனிதனுக்கு தோன்றலாம். அதனால அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போலவே உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறான். அதற்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு முன்னர் உலகத்தில் வாழ்ந்த மக்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் செத்து போயிடல நோன்பு வச்சதுனால. தாகத்தோடையும் பசியோடையும் இச்சையை அடக்கியும் இருந்ததுனால அவங்க இறந்து போயிடல. உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அந்த வாக்கியம் இருக்குது. அது மனிதனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துது.
ஓ அப்படியா, நமக்கு முன்னால் உள்ளவங்க நோன்பு வச்சிருக்காங்களா, அப்போ பரவாயில்ல, அப்போ நம்மளும் வைக்கலாம் என்று மனிதனுடைய அந்த அச்சத்தை கொஞ்சம் குறைக்கிறது. முதல் வரியில் அப்படி பாம்பை தூக்கி போட்ட மாதிரி நோன்பு கடமையாக்கப்பட்டு மனிதன் மிரட்சி அடைகிறான். இங்கே பாரு, இது ஒன்றும் உனக்கு மட்டும் புதுசாக நான் தரல, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களுக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த வாக்கியத்தை சொல்வதன் மூலம் மனிதனை ஆசுவாசப்படுத்துகிறான். அதற்கடுத்து லஅல்லக்கும் தத்தகூன், இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், தக்வா என்கிற இரையச்சம் கிடைக்கும். இந்த தக்வா என்கிற இரையச்சம் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய செல்வம், சொத்து, அசட். அது மனிதனுக்கு. இந்த சொத்தை வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் மாளிகைகளை அடையலாம். தக்வா, யார் இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று அஞ்சுகின்றானோ, வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், மறுமையில் யாருக்காவது 2 சொர்க்கம் வேணுமா, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்று நீங்கள் அஞ்சுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு 2 சொர்க்கத்தை தருவான் என்று சூரத்துர் ரஹ்மான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், ஜன்னத்தான்னா 2 சொர்க்கம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த தக்வா என்கிற பயபக்தியை மனிதனுக்கு தரக்கூடிய வலிமை இந்த நோன்புக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த வாக்கியத்தில் முதல் வசனத்தில், நோன்பை பற்றி சொல்லக்கூடிய முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி, முதலாவது நோன்புன்னு சொன்ன உடனே மிரட்சி அடையக்கூடிய மனிதனை 2வது வாக்கியத்தில் ஆசுவாசப்படுத்தி 3வது வாக்கியத்தில் இன்னும் ஆசுவாசப்படுத்துகிறான். உனக்கு தக்வாவே கிடைச்சிடும் நோன்பு வச்சா. அடுத்த வாக்கியம், அப்போ நோன்பு வச்சா தக்வா கிடைக்கும்னு சொன்ன உடனே மனிதனுக்கு ஒரு, முன்னால் உள்ளவங்க நோன்பு வச்சிருக்காங்க, நம்மளும் நோன்பு வைக்கலாம், நம்ம ஒன்றும் செத்து போயிட மாட்டோம், நாம் தக்வா கிடைக்கும். ஆனால் நோன்புன்னு சொன்னால் எப்படி, எவ்வளோ நாள் வைக்கிறது அப்படின்னு மனிதனுக்கு வரக்கூடிய அடுத்த அச்சத்தை அடுத்த வாக்கியத்தில் அல்லாஹ் போக்குறான். ஐயாமம் மாதூதாத், எண்ணி விடப்பட்ட சில நாட்கள் தான். நோன்புங்கிறது என்னது நினைச்சுக்கிட்டீங்க நீங்க? நோன்புனா என்ன, வருடம் முழுக்க நோன்பா, ஆயுள் முழுக்க நோன்பா? இல்லை, சில நாட்கள் தான் நீங்கள் நோன்பு வையுங்கள், சில நாட்கள் போதுமானது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். அந்த ரமலான் மாதத்தை அடைபவர் நோன்பு வையுங்கள். அந்த வசனத்தில் சொல்வது ஐயாம மாதூதா, எண்ணிவிடப்பட்ட நாட்கள். அப்படி வரல எண்ணிடலாம், 3 தடவை எண்ணுனா 30 வந்துடும். காலண்டர்லாம் திருப்பி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நோன்பு வைக்கிறதுக்கு 30 நோம்புனா 10 விரல்களையும் 3 தடவை மடக்கிட்டா 30 ஆகிப்போச்சு. அப்போ 30 நாட்கள் நோன்பு வைக்கணும்னு சொன்ன உடனே இடையில சுக குறைவா போச்சுன்னா என்ன பண்றது, இடையில வெளியூருக்கு போகணுமே என்ன பண்றது, பயணத்தில் நோன்பு வைக்கிறது கஷ்டமாச்சேன்னு மனிதனுக்கு அடுத்து தோணுது. உடனே இறைவன் சொல்கின்றான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபர் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். உங்களில் யாராவது சுகக்குறைவாக இருந்தால் அல்லது வெளியூருக்கு போக வேண்டிய தேவை இருந்தால் அவர் ரமதான் மாதத்துக்கு பிறகு அந்த நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள். ரமதானில் நோன்பை விட்டுக்கங்க. சுகக்குறைவா இருக்கா, நோன்பை விட்டுக்கோ. வெளியூருக்கு போறியா, நோன்பை விட்டுக்கோ. ஆனால் அதுக்கு பின்னால் நீ கலா செய்யணும், விட்டுட்டு ஓடிட முடியாது. இப்படி அல்லாஹு தாலா அமெண்ட்மெண்ட், ஒவ்வொரு அமெண்ட்மெண்டாக கொண்டு வர்றான். முதலாவது ஒரு சட்டத்தை, ஒரு ஆக்டை கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறான், அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றான். சட்டத்தில் அப்படி தான் செய்வாங்க. ஆக்ட் கொண்டு வரும்போது முதல்ல ஆக்டை கொண்டு வந்துடுவான், அதுக்கடுத்து அமெண்ட்மெண்ட் ஒன்று ஒன்றா கொண்டு வருவான். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை எப்படி மக்கள் மத்தியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அந்த வசனம் இருக்கு. மக்களுக்கு ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அதில் அமெண்ட்மெண்ட் கண்டிப்பாக வைக்கணும், விதிவிலக்கு வைக்கணும் என்று ஆட்சியாளர்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான வழியை அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றார்.
எனவே இந்த நோன்பு என்பது மனிதனுக்கு இறையச்சத்தை தரக்கூடியது. சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், நோன்பு வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டால், அது உடலுக்கு ஆரோக்கியம், குடல்லாம் சுத்தமாயிரும் அப்படின்லாம் நம்ம விளக்கம் சொல்லுவோம். அதெல்லாம் பின் விளைவுகள் தான், நன்பலன்கள் தான். நோன்பினுடைய நோக்கம் அது கிடையாது. நோன்பினுடைய நோக்கம் உடலை சுத்தப்படுத்துறது இல்லை, ஆன்மாவை சுத்தப்படுத்துறது தான் நோன்பினுடைய நோக்கம். ஏனென்றால் உடலை சுத்தப்படுத்துவது, குடலை சுத்தப்படுத்துவது நோன்பினுடைய நோக்கமாக இருக்கும் என்றால், ரமதானுக்கு முதல் நாள் இனிமா கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டா போதும், முடிஞ்சு போச்சு, குடல் சுத்தமாயிரும்ல. அப்புறம் எதுக்கு நோன்பு? நோன்பினுடைய நோக்கம் குடலையோ உடலையோ சுத்தப்படுத்துவது அல்ல, மனிதனுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துவது. அது நோன்பின் மூலம் மட்டும்தான் நடக்கும், வேறு எதை கொண்டும் அது நடக்காது. இதனாலதான் இறைவன் லஅல்லக்கும் தத்தகூன்னு சொல்றான். எதுக்காக ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கணும்? எதற்காக ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கணும்? ஏன் மற்ற மாதங்களில் வச்சான்னா? மாசத்தில் 12 மாதம், வருஷத்தில் 12 மாதம் இருக்குது தம்பி. உங்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த மாதத்தில் வசதி நோன்பு வைக்கிறது வசதியாக இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு ரமலானில் நோன்பு வைக்க சொல்கிறான் அல்லாஹ்? இந்த கேள்விக்கும் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். ரமலான் மாதத்தில் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதற்கு காரணம், திருக்குர்ஆன் அந்த மாதத்தில் தான் இறக்கி விடப்பட்டது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் யுபய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். தெள்ள தெளிவான வேதம், உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டுகின்ற வேதம் உங்களுக்கு இறக்கி விடப்பட்டது. எனவே அம்மாதத்தை அடைவோர் நோன்பு வைக்கட்டும். இந்த எனவே இருக்கு பாருங்க, ஃபமன் ஷஹித, எனவே அம்மாதத்தை அடைவோர் நோன்பு வைக்கட்டும். அப்படி எனவே இந்த ஃப அப்படின்னு அரபியில் இந்த ஃபேங்கிற எழுத்து தான், அதுக்கு எனவேன்னு அர்த்தம். இந்த ஃப அப்படிங்கிற எழுத்து மட்டும்தான் ரமலானில் ஏன் நோன்பு வைக்கணுங்கிறது உள்ள காரணத்தை சொல்லுது. குர்ஆன் இறக்கி விடப்பட்டதால் இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள், வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக. ஏன் தெரியுமா? திருக்குர்ஆன் என்ற ஒரு வேதம் மாத்திரம் நமக்கு கிடைத்திருக்காவிட்டால் நாமெல்லாம் எந்த ஷிருக்கில், எந்த குஃபுரில், எந்த அநியாயத்தில், எந்த பாவத்தில் மூழ்கி கிடப்போம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நாம ஒழுக்கமாக இருக்கிறோம், இறைவனுக்கு தலை வணங்குகிறோம், வேறு யாருக்கும் தலைவணங்க நம்முடைய தன்மானம் இடம் கொடுப்பதில்லை. நமக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். இறைவா, எங்களுடைய தேவையை நீ நிறைவேற்றித்தா என்று கேட்கிறோம். இறைவனிடத்தில் அழுது மன்றாடுகிறோம் என்றால் அதற்கு காரணம் நமக்கு திருக்குர்ஆன் அருளப்பட்டதுதான். திருக்குர்ஆன் அருளப்பட்டிருக்காவிட்டால் நாமெல்லாம் எந்த இடத்துல போய் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போங்கிறது நமக்கு தெரியாது, எந்த இணை வைப்பில் மூழ்கி கிடப்போங்கிறது நமக்கு தெரியாது. எனவே நம்முடைய தன்மானத்தை நமக்கு நினைவூட்டிய, நம்முடைய ஈமானை நமக்கு வழங்கிய அந்த வேதம் வழங்கப்பட்டதற்காக 1 மாத காலம் நன்றி செலுத்தி அல்லாஹுக்கு நாம் நோன்பு வைக்க வேண்டும். இதான் நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதற்கு காரணம். அது ரமலானில் கடமையாக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்பதற்கு திருக்குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். அடுத்தபடியாக நோன்பு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதுக்கு ஒரு ரெண்டு ஹதீஸுகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நோன்பு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மையை, ஒரு நன்மையான காரியத்தை ஒருவர் செய்தால் அதற்கு உதாரணம் சொல்லும்போது, உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், அஸ்ஸாஇ அலல் அர்மலத்தி வல் மிஸ்கீனி கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ். கைவிடப்பட்ட பெண்களுக்காக, அவர்களின் நல்வாழ்வுக்காக யார் உழைக்கிறாரோ, பாடுபடுகிறாரோ, இன்னும் ஏழைகளின் நலனுக்காக யார் பாடுபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்தவரை போலாவார். ஜிஹாது என்பது இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகளோடு மோதுவது, அவர்களால் ஆபத்து இஸ்லாத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களோடு மோதுவது. இந்த கைவிடப்பட்ட பெண்கள், ஏழைகள், இவர்களுக்காக உழைத்தல் என்பது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய எதிரியை வீழ்த்துவது. இவர்களையெல்லாம், தேவை உடைய மக்களையெல்லாம் கண்டு காணாமல் நீங்கள் இருந்து விட்டீர்களானால் பெரிய குழப்பம் ஏற்படும் இந்த மார்க்கத்தில். ஏழைகளின் கூட்டம் பெருகிவிட்டால் என்ன ஆகும்? திருட்டு பயம் வரும், வழிப்பறி நடக்கும்,
தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள இயலாதவன் ஹராமான வழியிலே போய் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பான். அப்போ ஒரு சமுதாயத்தினுடைய அமைதிக்கு எது காரணமாக இருக்கிறது? ஏழைகளின் பசியை போக்குவதும் கைவிடப்பட்ட பெண்களுடைய அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதும். எனவே இது ஒரு ஜிஹாதுக்கு சமமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது போன்ற உள்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனாதைகளுக்காக உழைக்கிறது, எத்தீமான பெண்களுக்கு உழைக்கிறது, கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைக்கிறது, ஏழைகளுக்காக பாடுபடுவது, இவைகளெல்லாம் வக்கல் காயிமிலா யஃப்துர் வக்க ஸாயிமிலா யுஃப்திர். சடைவில்லாமல் இரவு முழுக்க நின்று வணங்கினால் ஒரு மனிதன் என்ன நன்மையை அடைவானோ அந்த நன்மையை அல்லாஹ் இவனுக்கு கொடுக்கிறான். விடாமல் ஒருவன் நோன்பு வைத்தால், வருஷம் 365 நாளும் ஒருத்தன் நோன்பு வச்சா அவனுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த ஏழைகளுக்காக பாடுபடக்கூடியவர்களுக்காக கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒரு நன்மையை சொல்லி காட்டி இவருக்கு நோன்பாளியை போல நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நோன்பாளியை காட்டி இவருக்கு இவரே மாதிரி நன்மை கிடைக்கும்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. புரியுதா? சொல்றது புரியுதா? ஒரு நோன்பாளிக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இந்த அளவுக்கு நன்மை இந்த நன்மையை செய்கிறவனுக்கு கிடைக்கும், ஏழைகளின் பசியை போக்குபவனுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எங்கேயுமே நோன்பாளியை பற்றி சொல்லும்போது நோன்பாளிக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும் தெரியுமா? இவனை தர்மம் கொடுத்தவனை போல நன்மை கிடைக்கும், தொழுகையாளியை போல நன்மை கிடைக்கும்னு சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைன்னா நோன்பாளிக்கு கொடுக்குற நன்மை தான் இருக்கிறதுலே அதிகம், அதை வேற எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மை உவமை கூற முடியாத அளவுக்கு, வேறு எந்த நன்மைகளோடும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு சிறந்தது. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, எங்கேயாவது நம்ம விருந்தாளிகள் விருந்து சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடித்து விட்டு அந்த விருந்து தந்தவருக்காக துவா செய்யறதுன்னு ஒரு சுன்னா இருக்கு. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவாக்களில் ஒன்று என்னவென்றால், அகல தஆமகுமுல் அபரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா வஅஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன். உங்களுடைய உணவுகளை, உங்கள் வீட்டின் உணவுகளை நல்லோர்கள் வந்து உண்ணட்டும், உங்கள் மீது மலக்குமார்கள் சாந்தியையும் சமாதானத்தையும் பொழியட்டும், நோன்பாளிகள் உங்கள் இல்லத்தில் வந்து நோன்பு துறக்கட்டும். அப்படி துவா செய்ய சொன்னாங்க. நீங்க எங்களுக்கு உணவு தந்திருக்கீங்க, எங்களை நல்ல முறையில் உபசரிச்சிருக்கீங்க, அல்லாஹ் அதுக்கு உங்களுக்கு கூலியை தரட்டும். ஆனால் உங்க வீட்டில் நோன்பாளிகளும் வந்து நோன்பு துறக்கணும். அப்படி துறந்தா தான் உங்களுக்கு இப்போ கொடுக்குற நன்மைகளை விட கூடுதலான நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய சொல்றாங்க. உங்களின் உணவுகளை நல்லோர்கள் உண்ணட்டும், மக்கள தஆமகுமுல் அபரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்கள் மீது சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கட்டும், நோன்பாளிகள் உங்கள் இல்லத்தில் வந்து நோன்பு திறக்கட்டும். உங்க சாப்பாடை நோன்பாளிகளுக்கு கொடுத்து அவங்கள நோன்பு திறக்க வைங்க, அந்த வாய்ப்புகளை நீங்க உருவாக்குங்க, அப்பதான் இதை விட கூடுதலான நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க. விருந்தாளிக்கு விருந்து கொடுத்தா நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வச்ச நன்மைன்னு சொல்ல முடியல, ரசூலுல்லாஹ் சொல்லல, அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அதுக்கு கொடுக்குற நன்மை எக்கச்சக்கமான நன்மை இல்லையா? அதனால அங்க நினைவூட்டுறாங்க, மம் ஃபத்தர சாயிமன் ஃபலஹு அஜ்ரு மிஸ்லு சாயிம். நோன்பாளியை போல ஒரு மனிதனுடைய கூலியை, நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய கூலியை யாரால் மட்டும்தான் பெற முடியும் என்றால் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு துறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவனால் மட்டும்தான் பெற முடியும். அப்ப நோன்புக்கு ஈடு நோன்பு தான். புரியுதுல? நோன்புக்கு ஈடு நோன்பு தான். குல்லுல்லா சூராவா 3 தடவை ஓதுனீங்கன்னா மொத்த திருக்குரானை ஓதுறதுக்கு சமம்னு ஹதீஸ் இருக்குல்ல. சூரத்துல் காஃபிரூன் என்ற அத்தியாயத்தை 4 தடவை, ருபுல் குரான் 4 தடவை, குரானுடைய 1/4 சூரத்துல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா. சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூரா 1/3 ஆஃப் குரான். அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா நோன்புக்கு உதாரணம் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் எதையுமே சொல்லல. நோன்புக்கு இணையான நன்மையை வேறு எதை செய்தும் அடைய முடியாது. ஒரு நோன்பாளி அடையக்கூடிய நன்மையை போல் நீங்கள் அடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது,
அது என்னன்னா, அந்த நோன்பாளிக்கு நோன்பு துறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கணும். நோன்புக்கு இணை நோன்பு தான். அல்லாஹ்வுக்கு எப்படி இணை கிடையாதோ அது மாதிரி நோன்புக்கு என்ன கிடையாது, இணைகள் ஓமைகள் சொல்வதற்கு எதுவும் இல்லை. அதனால்தான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலியாவேன், நானே அதற்கு நேரடியாக கூலி கொடுப்பேன்னு அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. நானே அதற்கு கூலியாவேன்னு அர்த்தம் சொல்றாங்க. அல்லாஹுதான் நோன்புக்கு கூலியாக நமக்கு கிடைக்க போகிறான். நோன்பினுடைய கூலி என்ன, அல்லாஹ்வே நமக்கு கிடைச்சிருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போர்ல ஏராளமான கனிமத்துகள் கிடைத்தன. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால், சஹாபாக்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கின்றார்கள். இப்படி பங்கு வைத்து கொடுக்கும்போது யாரெல்லாம் மக்காவில் பிறந்து வளர்ந்து ஹிஜ்ரத்து பண்ணினாங்களோ அந்த சஹாபாக்களுக்கு கூடுதலாக கொடுத்தார்கள், மதீனா வாசிகளுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுத்தார்கள். இதை மதீனா வாசிகள் எல்லாம் ஒரு புகாராக தங்களுக்கு இடையில் பேசிக் கொண்டார்கள். அது என்ன ரசூலுல்லாஹ், அவங்க ஊர்க்காரன் மக்காக்காரனுக்கு மட்டும் நிறைய கொடுத்துட்டாங்க, மதீனா வாசிகளுக்கு நிறைய தரலியேண்டு. அவர்களுடைய நோக்கம் காசு பணத்தை பெற வேண்டும் என்பதல்ல. அவருடைய நோக்கம் எதுக்காக வருத்தப்பட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய பாசத்தை அதிகமாக காட்டுறதுக்கு தான் இந்த கனிமத்தை பங்கு வச்சு கொடுக்குறாங்க. மதீனா வாசிகள் மேலே பாசம் குறைவு போல் இருக்கு, அதனால கம்மியாக தர்றாங்க. ஒரு மனிதன் பணத்தை எவ்வளோ அதிகமாக கொடுக்குறானோ அந்த அளவுக்கு பாசம்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம்ல, இதே கணக்கு அப்போ போட்டுட்டாங்க, அவங்க போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் நோக்கம் அது கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் அது இல்லை. யாருக்கு 1000 ரூபா தேவைப்படுமோ அவனுக்கு 1000 ரூபாயும், யாருக்கு 50 ரூபா போதுமோ அவனுக்கு 50 ரூபாயும் கொடுக்கும். அப்படித்தானே, அதுதானே சரியா இருக்கும். 50 ரூபா தேவைப்படுறவனுக்கும் 1000 ரூபா, 1000 ரூபா தேவைப்படுறவனுக்கும் 1000 ரூபாண்டா, அதுதான் பாரபட்சம். ஒருத்தர் பெரிய பள்ளத்தில் கிடக்கிறாருங்க, உள்ள 10 அடி பள்ளத்தில் கிடக்கிறாரு, அவருக்கு 10 அடி கயிறை தான் விட முடியும். 5 அடி பள்ளத்தில் கிடக்கிறவருக்கு 5 அடி கயிறை விட்டா போதும்ல, பிடிச்சி மேலே வந்துடுவார்ல, அதுதானே லாஜிக்கு. அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ் கூடுதலாகவும் குறைவாகவும் கொடுத்தார்கள். மதீனா வாசிகள் வருத்தப்பட்டு கொண்டார்கள், நமக்கு கம்மியாக தந்ததுனால பாசம் குறைவு போல் இருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாத்தையும், மதீனாவாசிகளை மட்டும் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி அங்கே அவர்களுக்கு உரையாற்றினார்கள். மதீனாவாசிகளே, என்னுடைய சொந்த ஊர் மக்கள் என்னை விரட்டிய போது நீங்கள் என்னை அரவணைத்தீர்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவுக்கு வந்த அத்தனை பேருக்கும் உங்களுடைய சொத்துக்கள், வீடுகள் அனைத்தையும் சரிபாதியாக பங்கிட்டு தந்தீர்கள். நான் ஜிஹாதுக்கு சென்ற நேரத்தில், மக்காவாசிகளோடு நான் மோதிய நேரத்தில் நீங்கள் எனக்கு துணையாக இருந்தீர்கள். நான் இறந்தாலும் நான் மதீனாவில் அடக்கம் செய்யப்படுவதையே நான் விரும்புகின்றேன். லவ் சலக்கன் நாசு வாதியன் சலக்கத்தில் அன்சார் வாதியன் ல சலக்து வாதியல் அன்சார். மக்கள் எல்லாம் ஒரு ரோடு வழியாக போகிறார்கள், மதீனாவாசிகள் மட்டும் தனியாக இன்னொரு ரோட்டில் போகிறாங்கன்னா, நான் மதீனாவாசிகள் செல்லும் வழியிலேயே செல்ல விரும்புகிறேன். மக்கள் எல்லாம் செல்வங்களை கொண்டு போகிறார்கள், நீங்களோ என்னையே எடுத்துக்கொண்டு உங்கள் ஊருக்கு போகிறீர்களே, இது உங்களுக்கு போதாதா என்று கேட்டார்கள். நான் உங்கள் ஊருக்கு தானே வரப்போகிறேன், அங்கே தானே அடக்கமாக போகிறேன், அங்கே தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். மக்களுக்கெல்லாம் செல்வத்தை நான் கொடுத்து விட்டு உங்களுக்கு நான் என்னையே தருகிறேனே, இது உங்களுக்கு போதாதா என்று கேட்டார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே கோண்டு டெண்டில் உட்கார்ந்து எல்லா சஹாபாக்களும் வாய் விட்டு அழுது விட்டார்கள். அல்லாஹ்வுடைய திருத்துதரே, உங்களை நாங்கள் சந்தேகப்பட்டு விட்டோம், எங்கள் மேலே பாசம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டோம் என்று அழுதார்கள். பெருமானார் தன்னையே அந்த மக்களுக்கு கூலியாக தந்தார்கள். நோன்பாளிகளுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் தன்னை கூலியாக தருவான். அதற்கு இணையான கூலி உலகத்தில் உண்டா? எங்கேயாவது உண்டா? அல்லாஹுவையே கூலியாக பெறக்கூடிய இபாதத் நோன்பு. அதற்கு இணையான இன்னொரு கூலி கிடையவே கிடையாது. அல்லாஹ் வேறு எந்த நன்மைக்கும் தன்னை கூலியாக தருவதில்லை. இந்த 2 விஷயங்களுமே, இந்த 2 ஹதீஸுகளுமே நமக்கு போதுமானது. நோன்பு எவ்வளவு உயர்வான ஒரு வணக்கம் என்பதற்கு நமக்கு போதுமானது. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, திருக்குரானில் நான் மேலே ஓதி காட்டிய அந்த வசனங்களில் அல்லாஹ் நோன்பாளிகளை பற்றி சொல்லும்போது, நீங்கள் வலல்லதீன யுத்தீகுனஹு ஃபிதியத்து தஆமு மிஸ்கீன், நோன்பு வைக்க இயலாதவர்கள், நோன்பு வைக்க இயலாது உங்களுக்கு, நீங்கள் நோன்பு வைக்க கூடாது
அப்படின்னு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு டாக்டர் சொல்லிட்டார். நீங்கள் நோன்பு வச்சா உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கலி அன்ஃபிட்டு, நீங்கள் பின்னால் பெருசாக சிரமப்படுவீங்க, அதனால் நோன்பு வைக்காதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். இப்போ நோன்பு வைக்கிறதுக்கு அவருக்கு மனசு இருக்குது, ஆனால் ஃபிசிக்கலி அன்ஃபிட்டு. இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்யணும்னா அலைலதின் யுத்தியுக்குனு ஃபிதியத்து தஆமி மிஸ்கீன், ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் 2 வேளை. ஒரு நோன்பு நீங்கள் விடுறீங்க, டாக்டர் சொல்கிறார் இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வச்சுக்கிங்க, பிரச்சனை இல்லைன்னா 15 நோன்பு வைக்கலாம்னு அர்த்தம். அப்போ மீதமுள்ள 15 நோன்புக்கு 15 ஏழைகளுக்கு ஒரு ஏழைக்கு 2 வேளை உணவுக்குள்ள காசை கொடுத்துடணும். இது ஃபிதியா. ஃபிதியானா பரிகாரம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் தத்தவ்வா கைரன் ஃபஹுவ கைருல்லா, யார் இதை விட கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அது அவருக்கு நன்மை தான். உதாரணத்துக்கு 2 வேளை உணவுக்கு வச்சுக்குவோம். 2 வேளை உணவு ஒரு இந்தியன் ருபீஸுக்கு 200 வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நீங்கள் 500 ரூபாயா கொடுக்குறீங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அது அவருக்கு நன்மை தான். நீ ஏன் 500 அதிகமாக கொடுத்தா நல்லா கேட்க போகிறதில்ல, நன்மை தான் என்று சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ அன் தசூமு ஹைருன் லக்கும் இன் குந்தும் தாலமும், என்ன இருந்தாலும் சரி நோன்பு வைக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது, நீங்கள் இதை விளங்கிக் கொள்வீர்களானால். என்னத்தை தான் பணத்தை கொண்டு போய் கொட்டி ஒரு நோன்புக்கு 200 ரூபாய்க்கு பதில் 500 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, நோன்பு வைப்பது தான் சிறந்தது, நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களானால் இது உங்களுக்கு புரியும்னு சொல்கிறான். அப்போ எந்த தர்மத்தை கொடுத்தும் நோன்புக்கு இணையான ஒரு நன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான் அங்கே அல்லாஹ் சொல்ல வர்றதும். நோன்பு ஈடு இணையற்ற ஒரு வணக்கம், ஒரு இபாதத். அந்த வாய்ப்பை நமக்கு தரக்கூடிய மாதம் தான் ரமதான் மாதம். அதனால தான் ஹஸரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நோன்பு மாதம் வருகின்ற போது நாங்கள் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைவோம். அந்த காலங்களில் கிராமங்களில் எல்லாம் கொட்டடிப்பாங்க, இந்த நகரான்னு சொல்லுவாங்கள்ல, பள்ளிவாசல் நகரா வச்சு கொட்டடிச்சிட்டு இருப்பாங்க. நோன்பு வந்துருச்சு, மகிழ்ச்சி, சந்தோஷம். பிள்ளைங்களுக்கு தலைப்புற அன்னைக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுருவாங்க. அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கான அடையாளமாக அப்படி செய்கிறார்கள். அதுபோல ரமதான் விடை பெற்று செல்கின்ற போது பெருநாள் வருகிறதே என்கிற மகிழ்ச்சியை விட ரமதான் விடை பெற்று செல்கிறதே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதான் மாதத்தில் நோன்பில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை என் சமுதாயத்து மக்கள் புரிந்து கொள்வார்களானால் காலம் முழுவதும் ரமதானாக இருக்கக்கூடாதா என்று நினைப்பார்கள். காலம் முழுவதும் ரமதானாக இருக்கக்கூடாதா, இந்த நன்மையை நாம் இழக்க போறோமே, இனி ஒரு முறை ரமதானுக்கு நாம் 11 மாதங்கள் அல்லவா காத்திருக்க வேண்டும் என்று ஏங்குவார்கள். கடந்த ரமதானில் நம்மோடு இருந்த எவ்வளவு பேர் இந்த ரமதானில் நம்மோடு இல்லை, அப்படித்தானா? அல்லாஹ் அவர்களுக்கு இந்த ரமதானில் நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பை இல்லாமல் ஆக்கிவிட்டான். தன்னளவில் அவர்களை அழைத்து கொண்டு விட்டான். அடுத்த ரமதானில் யார் இருப்போமோ யார் இருக்க மாட்டோமோ, யாருக்காவது உத்தரவாதம் இருக்கா? எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆகையினால ரமதான் என்பது ஒரு மனிதனை இறைவனோடு கொண்டு போய் பிணைக்கின்ற, மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவின் இடைவெளியை குறைக்கின்ற மாதம். 11 மாதம் நஃப்ஸு சொன்னபடியெல்லாம் கேட்குறோம், இதை செய், அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு சொல்றது எங்கே கிடைக்குதோ எல்லாம் போய் சாப்பிட்டுக்கிறோம். இந்த ரமலானுங்கிற ஒரு மாதம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு வழியே கிடையாது. இந்த ஒரு மாதம் அப்படி பிரேக் போட்டு நம்மளை அப்படியே பிரேக் போட்டு, உனக்கும் நீ அல்லாஹ்வுக்கு அடிமை, நீ முறை தவறி போகாத, நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படி 11 மாதம் அப்படியே அலைய விட்டு 12வது மாதத்தினுடைய கடைசியில் டக்குன்னு பிடிச்சிக்கிடுது நம்மளை. பார்த்துக்கடா, அங்கங்கே போகாத, அல்லாஹ்வுக்கு அடிமை நீண்டு அப்படி பிடிச்சி இழுத்து ஒரு மாதம் அப்படியே கட்டுப்பாடாக இருக்கும் பாருங்க. இதில் சார்ஜ் ஏற்றி தான் 11 மாதம் ஓட்ட வேண்டியிருக்கு. நம்முடைய ஈமான்லாம் அவ்வளோ பலகீனமாக தான் இருக்குது. இதுலேயும் சார்ஜ் ஏற்றலன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது இதுலேயும் ஃபோனை இடையில உருவி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி கண்டினியூவாக சார்ஜ் போட்டால் தானேங்க சார்ஜ் ஃபுல்லாக ஏறும். அது மாதிரி ரமலான் ஒரு மாதம் கண்டினியூவாக சார்ஜில் போட்டுருந்தோம். ஃபோனுக்கெல்லாம் சார்ஜ் போடுறோம், ஈமானுக்கு எங்கே சார்ஜ் இருக்குது, இதயத்துக்கு எங்கே, நஃப்ஸுக்கு எங்கே சார்ஜ் இருக்குது? நஃப்ஸு தான் உலகத்தில் மோசமான ஒரு பொருள். ஷைத்தான் தான் உலகத்தில் உள்ள எல்லாரையும் கெடுப்பான். ஷைத்தானையே கெடுத்தது எது தெரியுமா? அவனுடைய நஃப்ஸு தான் ஷைத்தானை கெடுத்துச்சு. அல்லாஹு தஆலா சில விஷயங்களை சத்தியம் பண்ணும்போது
ஒரு தடவை சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு, 2 தடவை சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு, 3 தடவை 3 பொருட்கள் மேல சத்தியம் பண்ணுவான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா, வல்லுஹா வல்லைலி, லுஹா பொழுதின் மீதும் இரவின் மீதும் சத்தியமாக அர்த்தம். வஷம்சி வதுஹாஹா, சூரியன் மீதும் துஹா நேரத்தின் மீதும் சத்தியமாக. இப்படி எல்லாம் அல்லாஹ் 2 பொருள் 3 பொருள் மேல சத்தியம் பண்றான். பின்னால் அதுக்கடுத்து ஒரு மேட்ரு சொல்லுவான். அந்த மேட்ரு தான் முக்கியம், சத்தியம் முக்கியம் இல்லை, சத்தியம் முக்கியம். அந்த பின்னால் என்ன சொல்ற மேட்ரு என்ன சொல்றான் அதுதான் முக்கியம். சத்தியம் செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கும் பின்னால சொல்ற மேட்ருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நஃப்ஸு ரொம்ப மோசமானது என்று சொல்வதற்கு அல்லாஹ் 6 பொருட்கள் மேல சத்தியம் பண்றான். வஷம்சி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா அக்ஷாஹா வஸ்ஸமாயி மா பனாஹா வல்லர்தி வமா தஹாஹா. 6 வநஃப்ஸிம் வமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கது அஃப்லஹ மன் ஸக்காஹா. நஃப்ஸை ஒழுங்குபடுத்தினவன் வெற்றி பெற்று விட்டான். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, நஃப்ஸை அப்படியே விட்டு விட்டவன் இழப்படைந்து விட்டான். நஃப்ஸை மட்டும் பிடிச்சி இழுத்து வச்சிருக்கல, அவன் இழப்புக்குரியவன் ஆகிவிட்டான்ங்கிற மேட்டரை சொல்றதுக்கு 6 பொருட்கள் மேல அல்லாஹ் சத்தியம் பண்றான். ஏன் அல்லாஹ் சொன்னா கேட்க மாட்டோமா? சத்தியம் பண்ணி சொன்னா தான் கேட்போமா? அல்லாஹ் சாதாரணமாக சொன்னாலே கேட்போம். ஆனாலும் சத்தியம் பண்ணி சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த முட்டா மனுஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிற மாதிரி இதையும் எடுத்துக்குவான் போல் இருக்குன்னு நினைச்சு அல்லாஹ் என்ன பண்றான்னா சத்தியம் பண்ணி சொல்றான். ஒரு பொருள் மேல அல்லாஹ் சத்தியம் பண்றான்னா அதை ரொம்ப கவனமாக நாம பார்க்கணும். சத்தியமா சொல்றேன்ப்பா, இப்படி கிடையாது நம்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மற்ற வார்த்தைகளோடு அந்த வார்த்தைகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அர்த்தம். அது மாதிரி அல்லாஹ் 6 பொருட்கள் மேல சத்தியம் பண்றான் நஃப்ஸை பற்றி சொல்லும்போது. அந்த நஃப்ஸை அடக்கி ஆளுகின்ற ஒரு வலிமை நோன்பு என்கிற இபாதத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. நஃப்ஸு சாப்பாடு கேட்கும், தண்ணி கேட்கும், ஆனால் நோன்புல என்ன செய்ய மாட்டோம்? சாப்பிட மாட்டோம். அப்படிதானா? விதவிதமான வடைகள், விதவிதமான நோன்பு கஞ்சிகள், அதில் கைமா போட்டது, சிக்கன் போட்டது, வடையில் கைமா வடை, சம்சாக்குள்ளே வெங்காயமெல்லாம் வைக்காதீங்க, மாசி வைங்க, மாசி சம்சா வைங்கன்னு விதவிதமான ருசி உள்ள பொருளை சொல்லும் போதே நோம்பு ஞாபகம் வருது. எனக்கே நோம்பு ஞாபகம் வருது, உங்களுக்கு வராமலா இருக்கும். நோம்பு ஞாபகம் வருது. 6 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி பேஜார் ஆகுது. இருந்தாலும் 6:45 நோம்பு திறக்கிறோம்னா அப்போ தான், அது வரைக்கும் இப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அதை 8:30 கூடுதலாக அல்லாஹ் அவங்களுக்கு நன்மையை தரப்போகிறான். 8:30 மணிக்கு நோம்பு திறந்தீங்கன்னா என்ன 8:30 மணி வரைக்கும் என்ன செய்கிறோம்? 8 மணிக்கெல்லாம் ரொம்ப ஈமான் கேட்குது. அந்த வாடைகள் பார்சலை திறந்தோன்னே குப்புன்னு வாடை வர்றது, நோம்பு கஞ்சி வாடை, அப்படி ஈமான் ஒரு மாதிரி அளவாயுது. அதனால் அடக்கி ஆண்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். மற்ற நாள்லாம் சும்மா இருப்போமா? பசி வந்துருச்சுன்னா தமிழில் சொல்லுவாங்க, பசி வந்தால் 10ம் பறந்து விடும்னு. பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசி வந்தால் 10ம் பறந்து விடும். என்ன 10? அது என்ன 10? அது 10ம் பறக்கணும்னா எது? அது முதலாவது உறவு பறந்து விடும். மனைவி வீட்டில் சமையல் பண்ணிட்டு ரெடியாக இருப்பாங்க, இந்த வந்துடுறேன் வெயிட் பண்ணுன்னு சொன்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதிகபட்சம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்களா? 2 மணி நேரம் நீங்கள் வரலன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து போட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த உறவு என்ன ஆகிடும்? போயிடும். அதே மாதிரி தான் நீங்கள் வெளியில் இருப்பீங்க, சீக்கிரம் வாங்குங்க சாப்பிட்றலாம் ஒன்றா உட்காந்துன்னு சொல்லுவீங்க. வர லேட்டாச்சுன்னா 3 மணிக்கு நீங்கள் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ருவீங்க. அவங்களுக்கு 1 மணி நீ தனியாக சாப்பிடு, நான் தனியாக சாப்பிட்டுக்கிறேன். உறவு போச்சு. பசி வந்துருச்சுன்னா உறவு இல்லை. அடுத்து மானம் போயிடும். பசி போதும் ஒரு மனிதன் கையேந்துவான், ஏதாவது தாங்கையான்ட்டு. தன்மானத்தை மனிதன் இழந்துருவான். உறவு, தன்மானம், கௌரவம் எல்லாம் போயிடும். இப்படி அடுக்கடுக்கா ஒன்னொன்னா போகும். அதுதான் 10ம் பறந்து விடும். ஆனால் நோன்பு என்கிற பசி இருக்கிறதே, அந்த பசி எல்லாவற்றையும் மனிதனுக்கு கொண்டு வந்து தருகிறது. அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் கையேந்த கூடாது அப்படிங்கிற தன்மானத்தை அதிகப்படுத்துது. உறவுகளை வலிமைப்படுத்துகிறது. மனைவி பிள்ளைங்களுக்கு ஏதாவது நல்ல ருசியான பொருள்களை வாங்கிட்டு போகணும் நோன்பு துறக்கிறதுக்கு, உறவை வலிமைப்படுத்துதா இல்லையா? சஹர்ல எந்திரிச்சு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது அல்லாஹ்விடத்துல கையேந்தி நம்ம துவா செய்றோமே, உறவுகள் வலிமைப்படுகிறதா இல்லையா?
அப்போ மனித வரலாற்றில் மனிதன் கண்டுபிடித்த பழமொழிகளையே தோற்கடிக்கக்கூடிய வலிமை இந்த நோன்புக்கு இருக்கு. அன்றாட வாழ்வில் அவன் கடைபிடிக்கின்ற அனைத்தையும் தூக்கி எறியக்கூடிய வலிமையை அல்லாஹ் இந்த நோன்புக்கு வச்சிருக்கான். சாதாரணமான விஷயம் கிடையாது. நோன்புக்கு இணையானது எதுவுமே கிடையாது. எனவே இது நஃப்ஸ் என்கிற ஆத்மாவை அடக்கி ஆளுகின்ற வலிமையை மனிதனுக்கு தருகிறது. ஒன்று யோசித்து பாருங்கள், அல்லாஹ் எவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன். நம்முடைய நோன்புலாம் எப்படிப்பட்ட நோன்பு? சோமாலியாவில் இருந்து சவுதி முஃப்திகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு தடவை முஃப்தி லைவில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவற்றை கேள்வி கேட்குறாங்க. சோமாலியாவில் இருந்து அங்குள்ள மக்கள், எங்களுக்கு நோன்பு துறப்பதற்கு உணவு எதுவும் கிடைக்கவில்லை என்றால், மறுநாள் சஹருக்கு சாப்பிடுவதற்கு உணவு எதுவும் கிடைக்கவில்லை என்றால், நாங்கள் நோன்பு துறக்காமல் சஹரு சாப்பிடாமல் அப்படியே மறுநாளைக்கு நோன்பு வைக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமாங்கிறது கேள்வி. இந்த கேள்வி லைவ்ல வந்தோடனே குலுங்கி குலுங்கி முகத்தை மூடிக்கிட்டு குலுங்கி 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 அழுகுறார் அவர். யா அல்லாஹ், எங்க நாட்டில் எவ்வளவு பொருட்கள் வீணாகுது யா அல்லாஹ், நாங்களெல்லாம் அந்த மக்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோமே, எவ்வளோ தூரத்தில் மக்கள் பசியோடையும் பட்டினியோடையும் இருக்காங்களே, இப்படி ஒரு கேள்வி என்னுடைய வாழ்நாளில் நான் எதிர்கொள்ளணுமா யா அல்லாஹ் அப்படின்னு அழுகுறாரு. ஒரு புறத்தில் அப்படிப்பட்ட நோன்புகள் இருக்கின்றன. இன்னொரு புறத்தில் பார்த்தால் நம்முடைய சகர் வேலைகள் எல்லாம் பகலெல்லாம் பட்டினி கிடக்க வேண்டுமே அப்படின்னு நினைச்சு இங்க வரைக்கும் சாப்பிடுவோம். கேட்டால் பகல் ஃபுல்லாக பட்டினி தானே கிடக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இஃப்தார் திறக்கும் போது இங்கே வரைக்கும் ஒரு சாப்பாடு. கேட்டால் பகலெல்லாம் பட்டினி கிடந்தோம்ல, பகலெல்லாம் பட்டினி கிடக்க போகிறோமேன்னு ஒரு ஃபுல் கட்டு கழுத்து வரைக்கும், பகலெல்லாம் பட்டினி கிடந்தோமேன்னு ரெண்டும், அந்த ஒரு பகலை காரணமாக வச்சு 2 வேளை அடிக்கிறோம். அடுத்த வேலைக்கு இல்லை இது. இந்த ஒரு கடந்து போன ஒரு பகலுக்காக இஃப்தார்லையும் வரப்போகிற அதே அந்த ஒரு பகலை காரணம் காட்டி 2 வேளை அடிச்சிடுறோம். ஆனால் இதையும் அல்லாஹ் ஒரு நோம்புன்னு ஏற்றுக்கிட்டு நன்மையை தரான் பார்த்தீங்களா? அதை நினச்சி பாருங்க. இதெல்லாம் ஒரு கணக்குப்படி நோம்புலே வருமாங்கிறதே நமக்கு தெரியல. இது என்ன கணக்குன்னே புரியல நமக்கு. பசி எடுக்கிறதுக்கே சாயங்காலம் 4 மணி ஆகிடுது. லேசாக அப்படி சாப்பிட்டது மறக்கிறதுக்கு 4 மணி ஆகிடுது. 8 மணிக்கு பசிக்கலாமா வேண்டாமான்னு உடம்பு தயாராகும் போது 8:30க்கு இஃப்தார் வந்துடுது. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ அது ஒரு நோம்புன்னு கணக்கில் சேர்த்து அல்லாஹ் நன்மையும் தரான் பாருங்க. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கருணை இல்லையா? ஆகையினால ரமலானை அதற்கு உரிய முறைப்படி நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். முதலாவது, ரமலானை உரிய முறைப்படி கண்ணியப்படுத்துவது என்றால் முதல் அடையாளம் என்ன? முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மன்சாம ரமதான ஈமானம் வயஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமதான் மாதத்தில் யார் ஈமான் கொண்ட நிலையிலும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இருக்கு. நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைக்கணும். நோன்பு வைக்காட்டி யாரும் எதுவும் சொல்லுவாங்கங்கிறதுக்காண்டி வைக்கக்கூடாது. நோன்பினுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக இருக்கணும். இல்லை நோன்பு வைக்காமல் இருந்தால் மத்தியான சாப்பாடுலாம் கிடைக்காது, எல்லாரும் நோன்பு வச்சுருப்பாங்க, நம்ம மட்டும் வைக்காமல் இருந்தால் நமக்கு டிஃபன் கிடைக்காது, மத்தியான சாப்பாடு கிடைக்காது, அதனால கூட்டத்தோட கும்பலாக என்ன செஞ்சுருவோம், நோன்பு வச்சுட்டு போயிடுவோமே, இப்போ என்ன குறைஞ்சிட போகிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா அது இஹ்திசாப் கிடையாது. நன்மை எதிர்பார்த்து செய்யவில்லை, எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம். முதலாவது ஈமான், இறை நம்பிக்கை, அல்லாஹ் இதற்குரிய கூலியை தருவான் என்கின்ற இறை நம்பிக்கையோடு நோன்பு வைக்க வேண்டும். இது முதலாவது நோன்புக்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியம். இரண்டாவது, நோன்பாளிகளை மதிப்பது. நோன்பு பிடித்திருக்கும் நோன்பாளிகளை மதிப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது. எப்படி நோன்பாளிகளை கண்ணியப்படுத்துறது அப்படின்னா, அவர்களிடத்தில் குரலை உயர்த்தி பேசக்கூடாது. நம்முடைய வேலைக்காரர்கள் நோன்பாளிகளாக இருப்பார்கள் என்றால் அவருடைய வேலை பளுவை குறைக்க வேண்டும். 10 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 2 பேரை எக்ஸ்ட்ரா சேர்த்து 10 பேர் வேலையை 12 பேருக்கு பிரித்து கொடுத்துருக்கலாம். நோன்பாளியினுடைய வேலை பளுவை குறைக்க வேண்டும். அல்லது பகல் நேரத்தில் அவர்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு நாம் என்ன செய்யணும், வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். அது முதலாளிமார்களுக்கு பெரிய பரக்கத்தை தரும். மனம் வந்து யா அல்லாஹ்
எனக்கு இப்படி ஓய்வை தந்த முதலாளிக்கு நீ பறக்கச் செய்யு மனம் வந்து துவா செஞ்சிட்டோம்னா அதுவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பறக்கத்தை தந்துடும். மற்ற நாட்களைப் போல நோன்புலையும் கசக்கி புளியணும்னு தயவு செய்து நினைக்கக்கூடாது. எனவே இது நோன்பாளிகளுக்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியம். குரலை உயர்த்தி பேசக்கூடாது. யாராவது ஒருவர் உங்களிடத்தில் வந்து குரலை உயர்த்தி பேசி சண்டைக்கு வந்தால் ஃபல் யகுல் இன்னி சாயும் இன்னி சாயும். புகாரில் வரக்கூடிய வாசகம் என்னன்னா, நான் நோன்பாளி நான் நோன்பாளி என்று 2 தடவை சொல்லுங்கள். 2 தடவை சொல்லணுமா? அது என்ன 2 தடவை ஏன் சொல்லணும்? நான் நோன்பாளின்னு ஒருக்க சொன்னால் போதுமானது தானே அப்படின்னு சொன்னால், முதலாவது நான் நோன்பாளி என்று சொல்வது அவரை பார்த்து, நான் நோன்பாளி என் கூட சண்டைக்கு வராத அப்படின்னு அவரை பார்த்து சொல்வது. இன்னொரு முறை நம்மை பார்த்தே நம்ம சொல்லிக்கிடுவது, நான் நோன்பாளி நான் யார்ட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது. ஒரு சொல் அவரை பார்த்து, இன்னொரு சொல் தன்னை பார்த்து, நான் நோன்பாளி நான் யார்ட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது என்று தன்னை பார்த்து அவன் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று இந்த வாசகத்துக்கு அல்லாமா யூசுப் கர்தாவி அவர்கள் விளக்கம் தருகின்றார். 2 தடவை நோன்பாளி நோன்பாளின்னு சொல்லணும். ஒரு ஊரில் வந்து இமாமு ரமலான் வருது நோன்பு பிடிக்கணும், நம்ம அந்த தாவா ஃபீல்ட்லாம் பண்ணணும்னு சொல்லுங்க, நிறைய விதவிதமான அனுபவங்களெல்லாம் பார்க்கலாம். ஒரு மனிதர் ஒரு 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 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் களிமா சொல்லி கொடுத்து நம்ம இன்ஸ்டியூஷனில் உட்கார வச்சு அவருக்கு 4 மாதம் கோர்ஸஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ரொம்ப கட்டுப்பாடு நம்ம இன்ஸ்டியூஷனில். வெளியில் அங்கே மாலை நேரத்தில் அசருக்கும் மகரிப்பு கடையில் வாக்கிங் போகலாம், மற்ற நாள் ஃபுல்லாக உள்ளே தான் இருக்கணும். மற்ற நேரங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிளாஸ் இருக்கும், தர்பியா இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போது 4 மாதம் கோர்ஸ் முடித்தா 4 மாதமாக அவருக்கு பெரிய சிரமமாக இருந்தது. என்ன செய்ய முடியல, அவரால் பானம் அருந்த முடியலை. அதுதான் அவருக்கு பெரிய கஷ்டம். என்னடா அப்படி முஸ்லீம் ஆகிட்டு நம்மளை இந்த பாடுபடுத்துகிறாங்களோ, தண்ணி கூட அடிக்க விட மாட்டோம், அவர் தண்ணி கூட அது கூட குடிக்க முடியவில்லைன்னா அதுதான் அவருக்கு பெரிய கஷ்டம். 4 மாதம் கழித்து கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாச்சு. சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா இவங்கள்ட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவர் என்ன பண்ணாருன்னா, நேராக சாயங்காலமாக போயிட்டு ஊற்றிட்டு வந்துட்டார். ஊற்றிட்டு நேராக இன்ஸ்டியூஷன் வாசலுக்கு வந்துட்டார். ஜி அவங்க ஜின்னு தான் சொல்லுவாங்க, ஷேக்னோ இமாம்னோ சொல்ல தெரியாது. ஜி ஜி நான் இனிமேல் ஒரு கிளாஸ் மது குடித்தாலும் குடிப்பனை தவிர ஒரு காபீர் கையால் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க மாட்டேன். அவருடைய ஈமானம் அவர் வந்து சாராயம் குடித்தாலும் குடிப்பாராம், காபீர் கையால் காபீர் கையால் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க மாட்டேன் ஜி. அது ஒரு பெரிய சாதனையாக வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி விதவிதமான அனுபவங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு தடவை அப்படி தான் வந்து அந்த தாவா சென்டருக்கு, நம்முடைய சென்டருக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அங்கே வந்து புதுசாக இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பிலால் பாங்கு சொல்கிறதுக்கு போட்டிருக்கோம். ஒரு இமாம் இருப்பார், அவர் இமாமை போட்டிருக்கோம். அவர் லீவ் அன்றைக்கி. நம்ம இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிட்டு அங்கே தொழுக போகலாம் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார், நான் தொழ வைக்கிறேன் அப்படின்னாரு. யார்? மொய்னார். இமாம் இல்லை, அவர் கன்வெர்ட் ஆகி வந்தவர், இஸ்லாத்துக்கு வந்தவர். அப்போ நம்ம நினச்சோம் அவர் தொழ வைக்கிறது நமக்கு நல்லது தானே, என்ன நேற்று வரைக்கும் அடிமை சமுதாயத்தில் இருந்தவர் இன்றைக்கி நமக்கு தொழ வைக்கிறார், அது அவருக்கு ஒரு சந்தோஷம் தானே, தொழ வைக்க சொல்லியாச்சு. பார்த்தா லொஹரில் வந்து கிராத் ஓதுறாரு. அல்ஹம்துலில்லாஹ் சத்தமாக ஓதுது. ஒன்றும் சொல்ல முடியலை. தொழுது முடிச்சுட்டு, என்னப்பா லோஹர்லாம் அவங்க இமாம் இப்படித்தான் தொழு வைப்பாரா, நமக்கு தெரியாது. திடீர்னு இமாமே அப்படித்தான் வச்சுருந்தாருன்னா அது தப்பாக போயிருக்கும். இப்படித்தான் அவங்க இமாம் தொழு வைப்பாரா? இமாம்லாம் ஓத மாட்டார் லோஹரில். நீங்களாம் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கீங்கள்ல, ஸ்பெஷலாக இருக்கட்டும்ல, மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்குலாம் ஸ்பெஷலாக தொழ வைக்கணும்ல, அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக கிராத்துலாம் ஓதி லோஹர் தொழுக வச்சேன். அது மாதிரி வந்து விதவிதமான அனுபவங்கள். அப்படி அந்த மாதிரி ஒரு இமாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரமலான் வருது, எல்லோரும் என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். நோன்பு பிடிக்கணும்னா ஏதோ உடும்பு பிடிக்கிற மாதிரி, இது மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இது போல் தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து சாக்கு பை, கோணி பை, கயிறு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ளே காட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. இன்னும் கேட்டால் எங்கேப்பா போகிறீங்க? நோன்பு பிடிக்க போகிறேன். நோன்பு பிடிக்க போகிறேன். என்ன நோன்பு பிடிக்கவே அப்படி போகிறான்? ஒரு மாதிரி இவருக்கு மனசில் ஒரு அஞ்ஞானமாக என்ன எப்படி பண்ணுறானுங்களே, சரி என்ன தான் நடக்குன்னு பார்ப்போன்னு விட்டார். காடு முழுக்க அலைஞ்சி தேடி பார்த்துருக்குறானுவா, இல்லை. காட்டில் ஒருத்தர் மரம் வெட்டிகிட்டு இருந்துருக்கிறார். ஆய் அப்படின்னு கயிறு கோணி பேர் வச்சுக்க, ஆய் அப்படின்னு.
நம்மளை அடிக்க வரானு போட்டுருக்கு. எப்பா என்னை அடிக்காதீங்கப்பா, நான் நோம்புப்பான்னு இருக்காரு. நீந்தான் நோம்பா, ஒன்றை தேடித்தானே இவ்வளோதான். நீந்தான் நோம்பா, சரி சரி வான்னு போட்டு அடித்து சாக்கு பையெல்லாம் போட்டு கட்டி உஸ்தாதுட்டு உஸ்தாத் நோம்பு பிடிக்கிறது கஷ்டம்னு சொன்னீங்க, இவ்வளோ கஷ்டம்னு சொல்லலையே அப்படின்னு. என்னப்பான்னு, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ டயர்ட் ஆகிட்டோம் நோம்பு பிடிச்சிருந்து. அவர் நினச்சிட்டு நோம்பு வச்சு டயர்ட் ஆகிட்டான் நோம்பு போட்டுருக்குண்டு. சரி அப்போ நோம்பு எப்போ திறக்கணும்? நோம்பு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷம் இருக்கான், திறந்துடாத 10 நிமிஷம் ஆனோடனே அப்போ நோம்பை திறந்துடலாமா உஸ்தாத்? திறந்துடலாம். தூக்கிட்டு வா நோம்பை. அடுத்து கோணி போய் திறந்தாங்க. வேகாலத்தான் ஒருத்தர் வெளியில் வர்றாரு. நீ என்னப்பா? இல்லை நான் நோம்பு பிடிக்க போனோம், இவர் தான் நான் தான் நோம்புன்னு சொன்னார் அப்படின்னு. அப்போ என்னன்னா, நான் நோம்புன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? நான் நோம்பாளின்னு சொல்லணும். நான் நோம்புன்னு சொன்னால் நம்மளை யாரும் பிடிச்சி கொண்டு போயிடக்கூடாது. யாராவது நம்மை தாக்க வருகின்ற போது, சண்டைக்கு வருகின்ற போது, குரலை உயர்த்தும் போது, ஃபல்யகுல் இன்னி சாயிமுன், நான் நோன்பு வைத்திருக்கிறேன். நான் நோம்புன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க, நான் நோன்பாளி. அது எத்தனை தடவை சொல்லணும்? 2 தடவை சொல்லணுமா. ஒரு முறை தன்னை பார்த்து நான் நோம்பாளி, நான் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். இன்னொரு தடவை முன்னால் இருக்கிறவனை பார்த்து நான் நோம்பாளிப்பா, எங்களோட சண்டைக்கு வராத. அதன் மூலமாக அவருக்கு உணர்த்த வேண்டும், நீயும் நோன்பு தானே வச்சிருக்கிற, நீ சண்டைக்கு வரலாமா? நீ நோன்பு தானே வச்சிருக்கிற, நீ சண்டைக்கு வரலாமா? நீ குரலை உயர்த்தி பேசலாமா? அப்படின்னு அவரை பார்த்து மறைமுகமாக உணர்த்துவதற்குத்தான் நான் நோன்பாளி, நான் நோன்பாளி என்று 2 முறை சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லார். இது நோன்பாளிக்கு செய்யக்கூடிய கண்ணியம். குரலை உயர்த்தக்கூடாது, அவரிடத்தில் சண்டைக்கு போகக்கூடாது, அவரை மதிக்க வேண்டும், அவருக்கு ஓய்வு தர வேண்டும், அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அடுத்தபடியாக நோன்பாளிக்கு செய்ய வேண்டிய கண்ணியம், மம் ஃபத்தர சாயிமன், நோன்பாளிக்கு நோன்பு துறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். 2 கொற்றா கஞ்சியை வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிடுவான், 2 கொற்றா வாங்கி அப்படி, யாரும் எடுத்துடக்கூடாதுண்டு. யாராவது ஒரு கஞ்சி இல்லையே எனக்கு அப்படின்னா தெரியாத மாதிரி இருக்கிறது, இப்படி யார்கிட்டையோ சொல்கிறாங்க போல் இருக்குண்டு. ஹதீஸில் வருது, ஒரு பேரித்தம்பளம் தான் இருக்குன்னா அதை 2ஆக பிச்சு ஒரு நோம்பாளிக்கு, அவருக்கு இல்லைன்னா அவருக்கு கொடுங்க, நீங்கள் பாதி பேரிச்சம்பளத்தை வச்சு நோம்பு திறந்துக்குங்க. இங்கே அப்படி இல்லை, கஞ்சி வடைன்னு பார்த்தா இருக்கிறது ஒரு வயிறு தானேங்க, இருக்கிறது ஒரு வயிறு. அதாவது சென்னையில் ஏரியாவை சொன்னால் கூட தப்பு இல்லை, மண்ணடியில் தொழுகை முடிச்சுட்டு ஒரு 5-6 பேர் கையில் கம்பெல்லாம் வச்சுட்டு நிற்கிறான் பின்னால். எப்படி என்னப்பா கம்பெல்லாம் வச்சுருந்தீங்க? வெளியில் வரட்டும், வேற உரிச்சிருவான், தோலை உரிச்சிருவான். என்னடான்னு கேட்டால் கஞ்சி கொடுக்கலையா அவன், நோம்பாளிங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நோம்பு வச்சுருந்தவன். அவன் என்ன சொல்கிறான், அவன் தோலை உரிச்சிடணும், வெளியில் வரட்டும், மண்டையை புழக்காம மாட்டான், வாய் வெத்தலை பாக்கு போட்டுரும் அப்படிங்கிறான். வெத்தலை போட்டுனா வாயில் ரத்தம் வந்துரும்னு அர்த்தம், மெட்ராஸ் பாஷை அது. வாய் வெத்தலை பாக்கு போட்டுருவோம், அவனுக்கு வரட்டும் வெளியில். என்னன்னு பார்த்தா அவன் கஞ்சி தரலை, அவன் 2 கொட்டா வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்று தராமல் இருந்துட்டான்னு ஒரு நோம்பாளியை அடிக்கிறதுக்கு குரூப் சேர்த்துட்டு வந்திருக்கான். இப்போ இது என்ன விதமான நோன்பு? யோசனை பண்ணி பாருங்க, இது என்ன விதமான நோன்பு? பகல் நேரங்களில் புறம் பேசுறது, பகல் நேரங்களில் கோல் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நோன்பை பாழாக்கிவிடும். நோன்பு மாதத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. நம்முடைய கண்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்தில் நம்முடைய வாய்களை பாதுகாக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், வயிற்றை பாதுகாத்துட்டா போதும்னு நினைக்கிறோம். நோன்பு என்பது உடலுக்கு மாத்திரமல்ல, அது ஆன்மாவுக்கும் தான். ஆன்மாவை சுத்தப்படுத்துவது தான் நோன்பினுடைய அடிப்படை நோக்கம், வயிறை சுத்தப்படுத்துவது அல்ல. வயிறை சுத்தப்படுத்துதல் என்பது ஒரு அடிஷனல் பலன், நமக்கு ஒரு நன்மை, உலக பலன். ஆனால் அதுவே நம்முடைய நோக்கம் அல்ல. ஆட்டோஃபேகின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டோஃபேகின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டாலே வரும், கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள், வரும் ஆட்டோஃபேகின்னு. ஆட்டோஃபேகிங்கிற கான்செப்ட், ஆட்டோனா என்னது? செல்ஃப். ஃபேகின்னு சொன்னால் ஃபாஸ்டிங். அது ஒரு மனிதன் நோன்பு வைப்பதன் மூலமாக, அது என்ன சொல்கிறான்னா, அந்த ஆட்டோஃபேகிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சவன் நோபல் பிரைஸே வின் பண்ணிட்டான். ஆட்டோஃபேகின்னு போட்டாலே வந்துடும் உங்களுக்கு, நீங்கள் இன்ஷால்லா போய் பாருங்கள் வீட்டில். 12 மணி நேரத்தில் இருந்து 16 மணி நேரம் வரைக்கும் ஒரு மனிதன் பசியோடு இருப்பதற்கு பேர் தான் ஆட்டோஃபேகி. 12வது மணி நேரத்தில் இருந்து இந்த நோன்பினுடைய பலனை உடல் அனுபவிக்க ஆரம்பித்து விடும். உடலில் அழிந்து போன செல்கள் உள்ளே இருந்து கொண்டு பல நோய்கள் உற்பத்தியாவதற்கு காரணமாக அமைகிறது. அந்த செத்துப்போன செல்களை கிளீன் பண்ணுறதுக்கு நோன்பை தவிர வேறு வழியே கிடையாதுங்கிறான்.
அது ஒன்று தான் மெடிசன், செத்துப்போன உடலில் இருக்கக்கூடிய செத்துப்போன செல்களை வெளியேற்றுவதற்கு. அதனால் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறான்னா, முதுமை தள்ளி போகும். முதுமை தள்ளி போகணும்னா என்ன அர்த்தம்? முதுமையினுடைய நினைவாற்றல் குறைகிறது, இந்த சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தள்ளி போகுங்கிறான். 60 வயசில் வர வேண்டியது 80 வயசுக்கு தள்ளி போயிடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது நோன்பில் மட்டும்தான் இருக்கிறது உலகத்தில். இதுக்கு இந்த நோன்பு மாதிரியான இந்த வேலை செய்கிற மெடிசன் எதுவுமே கிடையாது. ஆட்டோஃபேக்கிங்கிற கான்செப்ட் இன்ஷால்லா நீங்கள் பாருங்கள், கூகுளில் போட்டு பாருங்கள். நோபல் பிரைஸே வின் பண்ணியிருக்கான் ஒருத்தன், ஜாப்பனீஸ் ஆளுன்னு நினைக்கிறேன், டாக்டர்னு நினைக்கிறேன். ஆக இப்படி மனிதனுக்கு அது வயிற்றை கிளீன் பண்ணுறது, உடல் ஆரோக்கியம் தருவது, இதெல்லாம் கூடுதல் பலன், அடிஷனல் பலன் அதுதான். ஆனால் ஒரிஜினலாக அடிப்படையில் இந்த நோன்பு மனிதனுக்கு தரக்கூடிய முக்கியமான பலன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னதான் அது? ஆத்மாவை சுத்தப்படுத்துது. மனிதனுடைய ஆத்மாவை அது சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தபடியாக நோன்பினுடைய பலன் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், இரவு நேரங்களில் தொழுவதற்கு நாம் திருக்குரானை பயன்படுத்தி தராவி தொழுகிறோம், இரவு தொழுகை நாம் தொழுகிறோம், பகலில் நோன்பு வைக்கிறோம். அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி, குர்ஆனும் நோன்பும் ஒரு மனிதனுக்காக மறுமை நாளில் அல்லாஹ்விடம் பரிந்து பேசும். நோன்பு சொல்லுமாம், இறைவா ஹர்ரம் துஹுன் தஆம ஃபின் நஹாரி, பகலில் அவனை உணவு சாப்பிட விடாமல் நான் தான் தடுத்தேன். திருக்குரான் சொல்லுமாம், இறைவா இரவில் அவனை உறங்க விடாமல் நான் தான் தடுத்தேன். என்னை ஓதித்தான் அவன் தொழுதுகிட்டு இருந்தான். ஒரு ஓதும்போது கேட்டு பின்னால் நின்று தொழுதுகிட்டு இருந்தான். அவன் தூங்காமல் இருந்தான். அவன் தூங்காமல் இருந்ததுக்கு காரணம் நான் தான். நோன்பு சொல்லும், இறைவா அவன் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாம இருந்தான், அதுக்கு காரணம் நான் தான். ஆகையினால் நாங்கள் இருவரும் அவனுக்காக பரிந்துரை செய்கிறோம், அவனுக்கு நீ உயர்வான ஜன்னத்தை வழங்குவாயாக, சொர்க்கத்தை வழங்குவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம் இருக்குது, ஃபயுஷ்ஃபஆனி, அந்த ரெண்டின் பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உயர்ந்த சன்மானங்களை ஆகிரத்தில் தருவான். அடுத்தபடியாக நோன்பினுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துவா முஸ்தஜாபா, நாம் கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படும். மற்ற நாட்களில் கேட்கறதை விட ரமலானில் கேட்கறது ரொம்ப விரைவாக அல்லாஹ்விடத்தில் போய் சேரும். துவா முஸ்தஜாப். திருக்குரானை பற்றி ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது நலுமுல் குர்ஆன் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் திருக்குரானுடைய தர்ஜுமாவை படிக்கிற பழக்கம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றை அனுமானிச்சிருக்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வசனம் ஒரு கான்செப்டை சொல்லிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அடுத்த 10 வசனம் சம்பந்தமே இல்லாத வேற ஒன்றை சொல்லிக்கிட்டு இருக்கும். அடுத்த 10வது வசனம் வேற ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும். சம்பந்தம் இல்லாமல் சொல்ற மாதிரியே தெரியும், ஒரே அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனங்கள். இப்படி நம்ம நிறைய பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒன்று பார்த்துக்குங்க. மூமின்கள், நயவஞ்சகர்கள், காஃபிர்கள் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வரக்கூடியது. திடீர்னு மூசா நபியினுடைய மக்கள் அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு போயிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக விட்டுவிட்டு வேற ஏதாவது சப்ஜெக்டை பேசிக்கிட்டே இருக்கும். நிறைய உதாரணங்கள் நீங்கள் இன்ஷால்லா நீங்கள் போனால் கூட எடுத்து பாருங்கள். குறிப்பாக ரமலான் மாதத்தில் திருக்குரானோட ஒரு நமக்கு டச் இல்லை, முழுமையான ஈடுபாடு ரமலானில் நமக்கு வரணும். அப்படி சம்பந்தம் இல்லாமல் வரக்கூடிய வாக்கியங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மறைமுகமான பிணைப்பு இருக்கு பாருங்க, இதை அறிஞர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆய்வு செய்து நூல்கள் வந்திருக்கின்றன. ததப்புருல் குரான் அரபியில் வந்திருக்குது, உருதுல வந்திருக்குது. அதே மாதிரி நதுமுல் குரான் அப்படின்னு அந்த கான்செப்டுக்கு பேர் நதுமுல் குரான் அப்படின்னு சொல்லி பேர். உதாரணத்துக்கு பாருங்களேன், திருக்குரான்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம், வல நபுலு வன்னக்கும் பி ஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத்தி வ பஷிரி ஸாபிரீன். மனிதர்களை நாம் நிச்சயமாக சோதிப்போம், உயிரிழப்புகளை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சாப்பிடவே முடியாமல் கையில் காசு இருந்தாலும் ஹோட்டல் இல்லாமல் பசியோடு இருந்திருப்பீங்க. இருக்கணும்ல. நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாத உயிருக்கு அச்சுறுத்தலான நிலையை நம்ம சந்திச்சிருப்போம். இப்படி வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அச்சம் என்பது ஏதாவது ஒரு ரூட்டில் கண்டிப்பாக நாம மனிதனுக்கு தருவோம். உயிரிழப்பு, குடும்பத்தில் பிரிவு, இதெல்லாம் கொண்டு சோதிப்போம். பொருளாதார இழப்பு. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள்
பொறுமையுடன் இருப்போருக்கு நபியை நீங்கள் நல்வாழ்த்து கூறுவீராக அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் சொல்லி அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஏதாவது இழப்பு வந்துருச்சுன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன இழப்பு வந்தால் கூட என்னதான் சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லணும். நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஹஸ்ரத் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னார். நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னா, உயிரோட தாங்க இருக்கிறாரு அப்படின்னு. என்னப்பா உயிரோட இருந்தால் சொல்லக்கூடாதா? செருப்பு அறந்தா கூட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி தான் சொல்லணும். இன்னா லில்லாஹிங்கிறதே எதுக்கு ஆகி போச்சுன்னா மூத்தா போனவருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்னங்க இன்னா லில்லாஹி சொல்லிட்டீங்க, இருக்காருங்க அப்படின்னு இருந்துட்டு போறாரு. யார் வேண்டாம்னா சின்ன விபத்தில் சின்ன சிக்கல் வந்தாலும் இன்னா லில்லாஹி தான் சொல்லணும் இருக்கு. செருப்பு காணா போனால் கூட இன்னா லில்லாஹி தான் சொல்லணும். இதுதான் அல்லாஹ்வுடைய அடியார்கள், பொறுமையாளர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வாக்கியத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வின் அல்லாஹ்வின் சின்னங்கள். ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அவ் இஅ்தமர், ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்லக்கூடியவர்கள், ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவ்வஃப பிஹிமா, சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில் அவர் சை செய்யணும். ஃபமன் தத்தவ்வா கைரன், யார் அந்த சையை அதிகமாக செய்கின்றாரோ ஃபைனல்லாஹ ஷாக்கிருன் அலீம், அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு வருது. என்ன சோதனைகளை பற்றி சொல்லிகிட்டே வந்துட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து அடுத்த கட்டமாக டக்குன்னு சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வின் சின்னங்கள்னு சொல்லிட்டாங்க. சம்மந்தமே இல்லையே. ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறான்? இதுதான் நதுமுல் குரான். இதை பற்றி ஆய்வு செய்வதற்கு பேர் தான் பஹசுன் அன் நதுமில் குரான். குரானுடைய நலும் கோர்வையை பற்றி ஆய்வு செய்வது. இது ஒரு பெரிய கான்செப்ட். தஃப்சீர்களில் கூட ஒரு சில முஃபஸ்ஸீரீன்கள் மாத்திரம்தான் இதை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். சையது குத்துப் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் தான் இந்த ஆய்வுகள் செஞ்சுருக்கிறாங்க. தமிழில் அன்வாருல் குரான் ஒரு தஃப்சீர் வந்திருக்கு. நீங்கள் பார்த்து 30 ஜுஸுக்கும் வந்திருக்குது. அப்துல் ரஹ்மான் பாக்கவி நூரி அவங்க எழுதின தஃப்சீர். ரொம்ப வஃபாத் ஆகிட்டாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதின தஃப்சீர். அதில் இது ஓரளவுக்கு இருக்கு. என்ன சோதனைகளை பற்றி சொல்லிட்டு ஏன் திடீர்னு இன்ன சஃபா வல் மருவத்தை சஃபாவும் மருவாவும் ஹஜ்ஜுக்கு போயிட்டானே? எதனால? ரெண்டு கடையில் உள்ள பிணைப்பு என்ன, இணைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சஃபாவும் மருவாவும் சோதனைகளை தாங்கிக் கொண்ட ஒரு குடும்பத்தின் நினைவு சின்னம். அந்த குடும்பத்துக்கு பசி இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம். பட்டினி இருந்தது, வறுமை இருந்தது, குடும்பத்தில் பிரிவு இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு பையில தண்ணி, ஒரு பையில பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்றாங்க. அப்ப சஃபாவும் மருவாவும் இறைவனுடைய சோதனைகளை தாங்கிக் கொண்ட ஒரு குடும்பத்தின் நினைவு சின்னம். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நீ சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில சைங்கிற பேரால நீ சென்று வருகின்ற போது அந்த குடும்பத்தின் நினைவு உனக்கு வர வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனை வருகின்ற போது அந்த குடும்பம் இந்த சோதனைகளை தாங்கிக் கொண்டதால் அல்லவா இறைவனுடைய உயர்ந்த மரியாதையும் அந்தஸ்தையும் அது பெற்றது என்று உனக்கு நினைவு வர வேண்டும். நீயும் உன்னுடைய சோதனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற மனப்பக்குவத்தை சஃபாவும் மருவாவும் தருகிறது. இதனாலதான் இந்த வசனத்துக்கு அடுத்தபடியாக இதை அல்லாஹ் கூறியிருக்கிறான் அப்படின்னு நதுமுல் குரானுடைய ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இப்படி திருக்குரானுடைய எல்லா சம்பந்தமில்லாமல் சொல்லப்படக்கூடிய வசனங்களுக்கு எல்லாமே ஒரு பிணைப்பு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. திருக்குரான்ல ரெட்டை சூறாக்கள்னு இருக்கு, டபுள் சூறா. உதாரணத்துக்கு பாருங்களேன், ரசூலுல்லாஹ் குல் யா அய்யுஹல் காஃபிரூட முதல் ரக்காத்திலையும் குல் ஹுவல்லாஹு சூராவை 2 ரக்காத்திலையும் ஓதுவாங்க. ரெண்டு கடையில் இன்னும் 2 சூறா இருக்கு. இதா ஜா நஸ்ருல்லாஹ் இருக்கு, தப்பத் யதா இருக்கு. ஆனால் அதை தாண்டி குல் ஹுவல்லாஹு ரசூலுல்லாஹ் ஓதியிருக்காங்க. என்ன அந்த 2 ஜோடி, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூராவும் குல் ஹுவல்லாஹும் ஜோடி. எப்படி ஜோடி? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தௌஹீதை சொல்லுது. நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் வணங்குறதை நீங்க வணங்க மாட்டீங்க, உங்க ரூட்டு வேற எங்க ரூட்டு வேற. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தௌஹீதை சொல்லுது. குல் ஹுவல்லாஹ் சூரா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல சொல்லுது. அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு இணை துணை கிடையாது, அவனுக்கு கணவன் மனைவி பிள்ளையும் கிடையாது, அவன் யாருக்கும் பிள்ளையும் கிடையாது, அவனுக்கு பிள்ளையும் கிடையாது, அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை. அப்போ ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். இது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், அது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். அதனால ரெண்டையும் அடுத்தடுத்த இதில் ஓதிருக்காங்க. சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலா ஹல்லத்தா சூரா ஜும்மால ஓதிருக்காங்கல்ல, அது 2 ரெட்டை சூறா.
இப்படியெல்லாம் திருக்குர்ஆன் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு, சும்மா ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரமலானை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும்போது ரமலான் நோன்பை பற்றி சொல்லிக்கிட்டே வருவான். திடீர்னு இடையில நிப்பாட்டி துவாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து மறுபடியும் நோன்பை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன் உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபது இலா நிசாயிக்கும். நோன்பை பற்றி சொல்லிக்கிட்டே வந்துட்டு, என்னுடைய அடியார்கள் நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்டால் நான் உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்வீராக. நீங்கள் அழைத்தால் அந்த அழைப்புக்கு நான் பதில் அளிப்பேன் என்று நான் சொன்னதாக நீ நபியை சொல்வீராக என்று சொல்லிட்டு, நோன்பு காலங்களில் இரவு நேரங்களில் நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவது குற்றம் கிடையாது. பகலில் தான் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, இரவு நேரங்களில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடலாம் என்று அங்கே மறுபடியும் நோன்பை பற்றி தான் சொல்கிறான். இடையில ஏன் அல்லாஹ் துவாவை பற்றி சொன்னான்? சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறான்னா கிடையாது. நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு நோன்பாளி அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதற்கு ரொம்ப அருகதை உள்ளவர். நோன்புக்கும் துவாவுக்கும் அப்படி ஒரு பிணைப்பு இருக்கிறது. சஹர் நேரத்தில் நோன்பு வைக்கிறீங்க, சஹரில் துவா செய்கிறீங்க, அது துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் தான். இஃப்தார் நோன்பு துறக்கும் லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள். ஒன்று நோன்பு துறக்கும் போது, இன்னும் அல்லாஹ்வை சந்திக்கும் போது. இப்போ நோன்பு துறக்கும் போது என்ன மகிழ்ச்சி? இந்த வடையையும் கஞ்சியும் பார்த்து வரக்கூடிய மகிழ்ச்சியா? இல்லை, துவா கபூல் ஆகக்கூடிய மகிழ்ச்சி. அது துவா கபூல் ஆகக்கூடிய மகிழ்ச்சி. இது நோன்பு வைத்திருக்கக்கூடிய பகல் நேரங்களில் துவா கேட்டால் கபூல் ஆகும். எனவே துவாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் எப்போது வருகிறான்? நோன்பு வைத்திருக்கும் போது தான் வருகின்றான். எனவே தான் அல்லாஹ் இடையில என்ன பண்ணியிருக்கிறான்? துவாவை பற்றி சொல்லிவிட்டு மறுபடியும் நோன்பை பற்றி ஆரம்பிக்கின்றான், ஏத்திகாவை பற்றி சொல்றான். ஆகையினால இதுதான் நதுமுல் குர்ஆன்ங்கிறது. இந்த நதுமுல் குர்ஆன் என்பது ஒரு பெரிய கான்செப்ட். நதுமுல் குர்ஆனை மாத்திரம் தெரிந்துவிட்டு ஒரு மனிதன் திருக்குர்ஆனை வாசிக்க ஆரம்பித்து விட்டால் அவ்வளவுதான், அவன் அதிலிருந்து மீட்கவே முடியாது, அப்படி அடிமையாயிருவான். அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அது. ஆக இந்த நோன்பினுடைய பலன், அடுத்த பலன் என்னவென்று சொன்னால் நம்முடைய துவா கபூலாக்கப்படுவது. இது நோன்பினுடைய பலன். அடுத்தபடியாக நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் மறுமை நாளிலே ஸ்பெஷல் டோர் வழியாக சொர்க்கத்துக்கு போகிறார். இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், பொதுமக்கள்லாம் ஒரு ரூட்டில் வர்றாங்க, இன்னொரு வழியில் உங்களை என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த வழியாக வாங்க, அந்த வழியாக வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. விஐபி கேட்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர். விஐபி கேட் வழியாக போனால் ஒரு பெருமை தானே. பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒரு 1000 பேரை மட்டும் என்ன பண்ணுறாங்க, விஐபி கேட் வழியாக கூட்டிகிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? அவர் ஸ்பெஷல் கெஸ்ட்டு. அந்த மாதிரி நோன்பாளிகள் அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டு. அவர்கள் ரையான் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு செல்வார்கள். ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால், சஹீஹ் முஸ்லிமில் ஃபைதா தஹலு உக்லிக ஃபலம் யதுகுல் ஃபீஹி அஹத், நோன்பாளிகள் எல்லாம் ரையான் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போகிறோன்னு இந்த கேட்டை பூட்டிடுவானா. மலக்கு மறுபடியும் அல்லாஹ் கேட்டை பூட்டிடுவோம், மற்றவங்கள்லாம் மற்ற ரூட் வழியாக வான்னு சொல்லிவிடுவோம். இது அல்லாஹ் தரக்கூடிய ஸ்பெஷல் மரியாதை. மறுமை நாள் ஆகிரத்தில் அல்லாஹ்விடம் மரியாதையை பெறுவது என்பது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. அது நம்ம வேணுமா வேண்டாமா? அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வெறும் ரமலான் நோன்பை மட்டும் வைத்து அதை அடையணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸ்பெஷல் பகல் நம்ம மற்ற நாட்கள்லையும் திங்கக்கிழமை நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு இப்படிலாம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி வீக் டேஸில் மற்ற நாட்களில் வரக்கூடிய நோன்புகளையும் நோற்பதன் மூலமாக நம்ம கூடுதலான தகுதி அதற்கு நாம் பெற்று விடுகின்றோம். மாதத்தில் 3 நாட்கள் என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் நஃபிலான நோன்புகள் வைக்க வேண்டும். இங்கே விகடன் ஒரு பதிப்பகம் இருக்குது தெரியுமா தமிழ்நாட்டில்? இந்த ஆனந்த விகடன் குரூப்பு, விகடன் பதிப்பகம், விகடன் பப்ளிகேஷன்ஸ்னு. அதில் உலகம் இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. சில நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. வினோதமான தகவல்கள்லாம் போட்டுருவான், உலகம் இவ்வளவுதான். அதில் ஒரு செய்தி நான் படித்தேன். இங்கே தான், யூகேயில் தான். யூகேயில் ஒரு ஜெயிலில் அடிக்கடி கலவரம் நடந்துகிட்டே இருக்குது. ஜெயில் கைதிகளுக்கு மத்தியில் திடீர்னு மூர்க்கமாயிடுறான், ஒருத்தன் அடிக்கிறான், குத்துறான், தாக்கிடுறான், பெரிய பிரச்சனை ஆகிடுது. இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. மாதம் இது நடக்குது. என்னடா பண்ணுறது? மாதம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறது
அப்படின்னு ஜெயிலர் தான் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண மாட்டான்னு ஜெயிலரை மாற்றி பார்த்தாங்க. ஜெயிலரை மாற்றி பார்த்தாலும் சண்டை நடக்க தான் செய்யுது. கடைசியில் இங்கே மட்டும்தான் நடக்குதா, மற்ற ஜெயில்களில் இந்த மாதிரி நடக்குதான்னு பார்த்தா யூகே முழுக்க சில ஜெயில்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இப்படி எல்லா ஜெயில்கள்லையுமே நடக்குது. அப்புறம் அதை கொஞ்சம் வெளியில் வச்சு யூரோப்பில் ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. ஏசியன் கண்ட்ரிஸ்லையும் சில நாடுகளில் சில ஊர்களில் பார்க்குறாங்க. மாதம் இந்த மாதிரி ஜெயில்கள் கைதிகள் திடீர்னு மூர்க்கமாயிடுறாங்க. மூர்க்கம்னா புரியுது இல்லையா? திடீர்னு கோவப்பட்டுடுறாங்க, ஒருத்தன் அடிச்சுக்கிறான், சண்டை போட்டுக்கிறான், அந்த மாதிரி நடக்குது. அப்படின்னா எதனால இப்படி நடக்குது கண்டுபிடிக்க முடியல. சாப்பாடு பிரச்சனையா, தண்ணி பிரச்சனையா, இதெல்லாம் சின்ன பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் பெருசாக சண்டை போட்டுறாங்க. என்ன கிழமைகளில் இது நடக்குதுன்னு பார்த்தான். என்ன நாளில் இது நடக்குதுன்னு ஆய்வு பண்ணுறான். ஆய்வு பண்ணி பார்த்தா இங்கிலீஷ் டேட்டோட மேட்ச் பண்ண முடியல அவனால். அப்புறம் தான் அவன் ஒரு நீண்ட ஆய்வுக்கு பிறகு அதில் வர்றான் 5000 ஜெயில்களுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணாங்களாம். இந்தியாவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், ஏதாவது ஒரு கமிஷனை போட்டு இவன் தலையில் அந்த பழியை வச்சு கட்டி அவனை டிஸ்மிஸ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவான். இவன் அப்படி இல்லை, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறான். 5000 ஜெயில்களுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி பௌர்ணமிக்கு முதல் நாள், பௌர்ணமிக்கு மறுநாள், பௌர்ணமி அன்று, நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் பிற 13, பிற 14, பிற 15 3 நாட்களில் தான் சண்டை நடக்குதான் ஜெயிலுக்குள்ளே. 3 நாட்களில் தான் சண்டை நடக்குது. இது 5000 ஜெயில்களுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். எதனால இப்படி நடக்குது இந்த 3 நாள் மட்டும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் சொல்கிறான், மனிதன் மண், கந்தகம் எல்லாமே மனித மூலப்பொருள் இருக்கு இல்லையா, மனிதனுடைய பாடியில் தண்ணி தான் அதிகமாக இருக்குது. மனிதனுடைய மூலப்பொருள்களில் தண்ணி தான் அதிகமானது. இந்த நிலவு வெளிச்சம் அதிகமாக தரக்கூடிய 13, 14, 15 இந்த 3 இரவுகளில் தான் அதிகமாக வெளிச்சம் தரும். அப்படி தானே? 14 அன்னைக்கு ஃபுல் மூன், அதுக்கு முதல் நாள் கொஞ்சம் குறைவு, அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் குறைவு. அப்போ இந்த 3 நாட்களில் தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது. இந்த நாட்களில் மனிதனிடம் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அதிகமாக வேலை செய்யுது. அந்த நாட்களில் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும், அலை வேகமாக அடிக்கும். பார்த்துருக்கீங்கல்ல, நிலவு கீழே இறங்கி வரும்போது அலை வேகமாக அடிக்கும். அந்த மாதிரி மனிதனுடைய மூலப்பொருள் நீர் அதிகமானது, அது கொந்தளிக்குது. கொந்தளிக்கும் போது அந்த உணர்ச்சியை அவன் கட்டுப்படுத்த முடியாமல் யாரையாவது பார்த்து கேலி பண்ணுறான், போகும்போது தட்டிட்டு போகிறான், அடிச்சுட்டு போகிறான், அது மூர்க்கமாய் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஆய்வில் முடிவு செய்கிறான். அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது இந்த 3 நாட்களில் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தணும்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறான். முடிஞ்சது, அவ்வளோதான். இது அப்படியே தூக்கி ஒரு ஹதீஸோட நான் அடாப்ட் பண்ணி பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஐயாமுல் பீத் அப்படின்னு நாள். பீத்னு சொன்ன அர்த்தம் வெண்மையானதுன்னு அர்த்தம். வெண்மையின் நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். வெண்மையின் நாட்கள் என்ன அர்த்தம்? பிற 14 முழு வெண்மை, அதற்கு முதல் நாள் 14க்கு அடுத்த நாள், அதாவது 13, 14, 15 இந்த 3 நாட்கள் ஐயாமுல் பீத் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். நோன்பு வைக்க சொல்லியும் இருக்காங்க. இந்த 3 நாட்களில் நீங்கள் நோன்பு வைக்கும்போது அந்த கொந்தளிக்கும் மனப்பான்மை அடக்கப்படுது. ஆத்மாவை நீங்கள் கட்டுப்படுத்திடுறீங்க. 3 கீழே இறங்கி வந்தால் கூட, 3 வெளிச்சம் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க, நிதானம் இழக்காமல் இருப்பீங்க. மனிதன் தவறு செய்ய விடாமல் நோன்பு அவனை கட்டுப்படுத்துகிறது. இதை ஒரு பெரிய சயின்ஸ் மூலமாக அவன் கண்டுபிடிச்சும் அவன் நோன்பு அப்படிங்கிற தீர்வை நோக்கி அவனால் வர முடியலை. காரணம் அவனுடைய மார்க்கத்தில் அது இல்லை. அப்போ நாம் இது மாதிரியான நஃபில் நோன்புகளின் மூலமாகவும் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யணும், அப்பப்போ பிடிச்சி இழுத்து வச்சுக்கணும். இல்லைனா என்ன செய்யும், நம்மளை அது எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரும். இழுத்து பிடிச்சி கொண்டு போய் ஒரு பாவத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டு விடும். அந்த பாவத்தில் ருசியை காட்டி விட்டுச்சுன்னா அந்த பாவத்தை மனுஷன் கண்டினியூவாக செய்வான். அதுதான், அது நேச்சர். அதுதானே, மனுஷனுடைய பலகீனம் அப்படித்தானே இருக்குது. ஒரு பாவத்தை செஞ்சு சுகம் கண்டுட்டோம்னா அதிலேயே தான் இருப்பான். அப்போ நம்ம அந்த பாவத்தில் போகாமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இந்த நோன்புகளின் மூலமாக நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு மாதத்தில் 3 நாள் நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறாங்க. இதன் மூலமாக ஆத்மாவை நம்ம என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் அல்லாஹு தாலா மறுமை நாளில் ரையான் என்ற வாசல் வழியாக நம்மளை என்ன செய்கிறான், சொர்க்கத்துக்கு அழைக்கிறான். அந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு நாம் போக முடியும். இதெல்லாம் நோன்புக்கு அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய பலன்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பலன் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில்
அவனுடைய இதயத்தில் இரக்கம் சுரக்கிறது. சக மனிதனுக்கு அவன் இறக்கப்படக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். ரமதான் மாதத்தில் தான் அதிகமான மனிதர்கள் தர்மம் கொடுக்குறாங்க. இந்த பெருநாள் அன்னைக்கு காலையில் ஒரு தர்மம் கொடுக்குறாங்க, சதகத்துல் ஃபித்ருன்னு ஒரு தர்மம். இதை பற்றி டெக்கான் கிரானிக்கல்னு ஒரு பத்திரிக்கை வருது. எங்கேருந்து? ஹைதராபாத்தில் இருந்து. இந்த தமிழ்நாட்டிலையும் சென்னையிலேருந்தும் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ கொஞ்ச நாளாக. டெக்கான் கிரானிக்கலுடைய பேஸ் வந்து ஹைதராபாத். அது அங்கே தான் அந்த பத்திரிக்கை முதல்ல வந்துச்சு. ரொம்ப பூர்வீகமாக பழைய பத்திரிக்கை. அது இண்டு அளவுக்கு பழைய பத்திரிக்கை இல்லாமல் இருந்தாலும் ஒரு டெக்கான் கிரானிக்கல் ரொம்ப ஃபேமஸான ஒரு பத்திரிக்கை. எம்ஜே அக்பர்னு ஒரு ஆள் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? எம்ஜே அக்பர்னா ராஜீவ்காந்தி ஃப்ரெண்டு, காங்கிரஸில் மந்திரியாக இருந்தார். இப்போ பிஜேபியில் மந்திரியாக இருந்து இந்த மாதிரி இந்த செக்ஸ் கேஸ்லாம் மாட்டி அனுப்பி விட்டாங்க அவரை. அது உண்மையிலே இவரை பிடிச்சி உள்ள பொம்பளை அனுப்பி விட்டாங்களா, அவர் அதில் வீக்காங்கிறது நமக்கு அல்லாவுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அவர் அதில் வந்து எடிட்டராலாம் இருந்திருக்கிறாரு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் டெக்கான் கிரானிக்கில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தான். இந்த 1 மணி நேரத்தில், அதாவது சூரியன் உதிச்சதில் இருந்து 40 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் அல்லது சுபுஹு தொழுவதிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் முஸ்லீம்கள்கிட்ட ஒரு பெரிய ராஜாங்கமே நடக்குது. எந்த அரசாங்கத்தாலையும் செய்ய முடியாத ஒரு வேலையை முஸ்லீம்கள் இந்த 1 மணி நேரத்தில் செஞ்சிடறாங்க. உதாரணத்துக்கு பார்ப்போம். அவன் என்ன சொல்றான்? ஆந்திராவுடைய மக்கள் தொகையில் 1 கோடி பேர் முஸ்லீம்கள்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. 1 கோடி பேர் முஸ்லீம்கள். அதில் 50% ஏழைகள்னு வச்சுக்குவோம். 50% பணக்காரன். பணக்காரன்னா என்ன? தர்மம் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்குற அளவுக்கு வசதி உள்ளவன். அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாங்குறது 50%, கொடுக்கறது 50%ன்னு வச்சுக்கிட்டா 50 லட்சம் பேர் கொடுக்கிறார்கள். ஒரு ஆளைக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க சதக்கத்துல் ஃபித்ர், 100 rupees. 50 லட்சத்தை 100ஆல் பெருக்குங்க. சொல்லுங்களேன், நான் கணக்கு வராது எனக்கு அவ்வளோ. 50 லட்சத்தை 100ஆல் பெருக்குங்க. 50 லட்சம் 100 50 லட்சம் வச்சுக்கோங்க. என்ன சொல்ல 100 50 லட்சம் எத்தனை கோடி கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க, எனக்கு தெரியல. இல்லை கூட வரும், 500 கோடி வருது. கரெக்டு தானே? 500 கோடி வருது. இந்த 1 மணி நேரத்தில் 500 கோடி புழங்குது முஸ்லீம்கள்ட்ட இருந்து. கரெக்டாக ஏழைகளுக்கு போய் சேருது. எங்கேயுமே மிஸ் ஆகுறது இல்லை, யாருமே தப்பு பண்ணுறது இல்லை. அவன் இது எழுதியிருக்கான். இதை அவ்வளோ ஆச்சரியப்படுறான். இந்த 500 கோடி அப்படியே என்ன ஆகுது? கரெக்டாக ஏழைகளுக்கு போய் சேர்ந்துருது 1 மணி நேரத்துக்குள்ள. அது அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ள உணவாக மாறுது, சாப்பாடாக மாறுது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த சிஸ்டம் இஸ்லாத்தை தவிர உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு எழுதியிருக்கான். அப்படி ஒரு தர்மம் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பை இந்த ரமலானை வைத்து தான் அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருக்கிறான். சதகத்துல் ஃபித்ரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய நோன்பில் ஏதாவது குறைகள் இருந்தால் சதகத்துல் ஃபித்ர் என்கிற தர்மத்தை கொடுத்து நோன்பின் குறைகளை சரி செய்து கொள்ளுங்கள்னு இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், நோன்புல ஏதாவது குறை வச்சா இன்னொரு நோன்பை வச்சு சரி பண்ணிக்கணும்ல சொல்லணும். இது அல்லாஹ்வோட கடமை இல்லை. ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏற்பட்ட குறையை அடைத்துக்கொள்ளு சொல்லுதுன்னு சொன்னால் இது என்ன விதமான ஒரு மார்க்கம்? இது எவ்வளோ உயர்வான மார்க்கம், யோசிச்சு பாருங்க. அப்போ ஏழைகளுக்கு இறங்குகின்ற, ஏழைகளை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு பக்குவத்தை இந்த நோன்பு ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் விதைக்கிறது. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த நோன்புக்கு இணையான ஒரு அமல் நம்ம பார்க்கவே முடியாது. ரமதான் மாதத்தில் ஹஜ்ஜை தவிர எல்லா வணக்கங்களையும் நிறைவேற்றுறோம். தொழுகிறோம், ஏகத்துவத்தை கலிமாவை சொல்கிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்குறோம். ஹஜ்ஜை தவிர எல்லாமே செய்கிறோம். அதில் அப்படிதானா? ஜகாத்து கொடுக்குறோம். ஜகாத் என்பது இந்த ரமலானிலே கொடுப்பதன் மூலமாக, மற்ற நாட்கள்லையும் கடமை பூர்த்தியாச்சுன்னா கொடுத்துடணும். ரமலானில் கொடுப்பதன் மூலமாக நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் 70 மடங்கு நமக்கு நன்மை அதிகமாக கிடைக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஒரு மனிதனுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இந்த ரமலான் இருக்கிறது. இந்த ரமலான் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆன்மீக பலன்கள் தான் சரீர பலன் என்பது. உடலுக்கு ஆரோக்கியங்கள், சூமு தசிஹு, நோன்பு வையுங்கள் நீங்கள் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நோன்பு வைக்கும் மூலமாக உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. அதுக்கு முதலே
எதுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது? ஆத்மாவுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. ஒரு மனிதன் கெட்டு போவதற்கு உலகத்திலேயே அதிகமாக வணங்கப்படக்கூடிய கடவுள் யார்? நஃப்ஸு தான். உலகத்தில் அதிகமாக வணங்கப்படுகிற கடவுள் யார்? நஃப்ஸு தான். நஃப்ஸு சொல்றதை தான் எல்லாரும் கேட்குறான். வயிறு போதும் போதுங்குது, நஃப்ஸு சொல்லுது அப்படிங்குது. அடுத்து அடி பார்த்துக்கலாம், பின்னால் ஜீரக தண்ணியை குடிச்சிக்கலாம், அதை குடிச்சிக்கலாம், வச்சு அடி பார்த்துக்கலாம் என்ன நடக்குது, சோடாவை குடி. நஃப்ஸு தான் அதிகமாக வணங்கப்படக்கூடிய கடவுளாக இருக்கிறது. அஃபரைத்த மனித்தகத இலாஹு ஹவாஹு, தன் மனோ இச்சையே கடவுளாக ஆக்கி கொண்டவனை நபியை நீர் பார்த்தீரா? அல்லாஹ் கேட்கிறான். மனோ இச்சை தான் அவனுக்கு கடவுள். அது என்ன சொன்னாலும் இவன் செய்வான். சாப்பிடுனா சாப்பிடுவான், குத்துனா குத்துவான், சண்டை போடுனா சண்டை போடுவான். அதிகமாக வணங்கப்படக்கூடிய பொருளாக நஃப்ஸ் இருக்கிறது. இது அல்லாஹ்வினுடைய பார்வை. அந்த நஃப்ஸை அடக்கி ஆளுகின்ற வலிமையை ஒரு மனிதனுக்கு தருவது நோன்பு ஒன்றுதான். இந்த நோன்பு காலகட்டங்களில் நாம் நஃப்ஸை எப்படி அடக்கி ஆள்வது? ஆபாசத்தை பார்ப்பது கூடாது, ஆபாசமாக பேசுறது கூடாது, புறம் பேசுவது கூடாது, பொய் சொல்வது கூடாது. அப்போ மற்ற நாட்களில் செஞ்சுக்கலாமா? இது பயிற்சி எடுக்கிறோம் நம்ம இதில் பயிற்சி எடுத்து மற்ற நாட்களில் நாம் என்ன செய்யணும்? அதை செயல்படுத்த வேண்டும். தஹஜ்ஜுத் சஹர் நேரத்தில் மொத்தமாக நாம் என்ன செய்கிறோம்? வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம், குடும்பத்தினுடைய ஒற்றுமை வருது. இஃப்தார் நேரத்தில் ஒன்றா உட்காந்து நோன்பு திறக்கிறோம். அப்போ என்ன செய்யுது? அல்லாஹ் இடத்துல மொத்தமாக சேர்ந்து துவா செய்யும்போது அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ரமலானில் ஒரு முழு குரானை நம்ம ஓதி முடிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம்? முயற்சி செய்யலாம். குரானை பார்த்து ஓதுறதுக்கு நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நம்ம கண்டிப்பாக சஹருக்கு எந்திரிச்சுவோம். அப்போ தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சி போகுது. இப்படி எவ்வளவோ அல்லாஹ்விடத்தில் நம்மை கொண்டு போய் நெருக்கக்கூடிய திட்டங்கள், செயல் திட்டங்கள் ரமலானில் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ரமலானில் அதை முழுமையாக நாம் அனுபவித்து பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நல்ல அடியார்களாக நாம் ஆவதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சிறந்த நல்ல அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் இதே மாதிரி மாலையில் 6:30 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்குது. தாமதம் இல்லாமல் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் வாங்க. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.